So yes, 4 படங்களுக்கு தேசியம் விருது வாங்கினவர் and also 5 Tamil Nadu State Film Award winner and 6 South Film Award winner. ஒரு பலத்த கரகோஷங்களுடன் எழுத்தாளர், இயக்குனர், நடிகர் சேரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வணக்கம் எல்லாருக்கும். சினிமா எல்லாருக்குமானது தான். ஆனால் எல்லாருக்குமான சினிமாவை நம்ம எடுக்கிறோமான்றதான் கேள்வி. அவங்கவுங்களுக்கு பிடிச்ச சினிமா தான் நம்ம எடுக்க முடியும். அந்த சினிமா எல்லாரையும் சென்று அடையும் பொழுது நம்ம ஒரு அடையாளத்துக்குரிய இயக்குனராக இருக்கிறோம். அதுக்காக சென்று அடையலைன்னா நமக்கு அந்த அடையாளம் இல்லைன்னு இல்லை, நம்ம இயக்குனர் தான். நம்மளோட வெற்றி தோல்வி எதுவுமே நம்மளை வந்து பாதிக்கக்கூடாது. நம்ம செய்ய வேண்டியது சினிமா, நம்ம செய்ய ஆசைப்பட்டது சினிமா, நம்ம சின்ன வயசுலேருந்து கனவு கொண்டது சினிமா. அது நம்ம கைவசம் இருக்கிற வரைக்கும் நம்ம எவ்வளோ நாள் ஓடிக்கிட்டே இருக்கலாம். ஸோ நீங்கள் இன்றைக்கி வந்து உங்களுக்கு எவ்வளோ பெரிய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு, எவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு, எவ்வளோ வசதிகள் இருக்குது. ரொம்ப குயிக்காக உங்களோட திறமையை நீங்கள் சொல்லிட முடியும். ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் எடுத்து ஒரு ப்ரொடியூசர்கிட்ட காமிச்சு அவருக்கு இன்ஸ்பயர் ஆகிடுச்சுன்னா நீங்கள் டைரக்டர். பட் அன்னைக்கு அப்படி இல்லை. ஒவ்வொரு கம்பெனியாக கதவை தட்டி ஒவ்வொருத்தருக்காக கதை சொல்லி அந்த கதை சொல்கிற எக்ஸ்பீரியன்ஸே நம்ம ஒரு படம் எடுக்கலாம். அவ்வளோ பேர்கிட்ட கதை சொல்லியிருக்கேன், அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடச்சிருக்கு. ஈவன் சொல்ல போனால் நீங்கள் இன்றைக்கி ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறீங்க, ஆனால் நான் இன்றைக்கி என்ன பண்ணேன், இவங்களுக்கு கதை சொல்லி புரிய வைக்க முடியாதுன்றதுக்காக ஒரு ஃபோட்டோகிராஃபரை கூப்பிட்டு போய் எங்கள் ஊரில் இருக்க நாடக நடிகரை வச்சு நான் எழுதியிருந்த ஒரு ஸ்கிரிப்டோட ஒவ்வொரு சீனையும் படமாக எடுத்து அதை ஆல்பமாக ஒட்டி வரிசையாக அந்த கதையை புரட்டி காமிச்சேன். பிடிச்சி போச்சு உங்களுக்கு. அதுதான் யாரும் பெற்ற பிள்ளையோ அப்படின்னு ஒரு படம். அது வரல, அதை நான் எடுக்கலை. அது வேறு கதையாக எடுத்து வேறு படமாக வந்து பெரிய ஹிட் ஆயிடுச்சு. அது வேறு விஷயம். ஆனால் நமக்கு ஒரு வாய்ப்பு இல்லையேன்னு இருக்கிறத விட அந்த வாய்ப்பை எப்படி உருவாக்கலாம், எந்த மாதிரி நம்ம ஒரு தனியான ஆளாக எப்படி அடையாளம் காட்டிக்கலாம் அப்படின்றத நம்ம கொஞ்சம் மெனக்கெடணும். எல்லாரும் ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறோம். எனக்கு தெரியும், இவங்கெல்லாம் சொல்லும்போது உங்களுக்கு மேடை இருக்குது வந்துடலாம் எல்லாம் பண்ணால் கூட எனக்கு தெரியுது இவங்க ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதுக்கு 50,000 யார்கிட்ட கடை வாங்கன்னு தெரியல, அடுத்த ஷார்ட் ஃபிலிமுக்கு இன்னொரு 50,000 யார்கிட்ட போய் வாங்கணும்னு தெரியல, இந்த 50,000 திரும்பி வருமானு தெரியாது. அப்போ நமக்கு எவ்வளோ சேலஞ்சஸ் இருக்குன்னா, திறமையை தாண்டி இங்கே பொருளாதாரம் தான் நம்மளை எல்லா இடத்துலையும் தடை போடுது. இந்த பொருளாதார தடை இல்லைன்னா 100 படம் பண்ணியிருப்பேன். அந்த பொருளாதார தடை என்ன பண்ணுறது, ஒரு படத்தில் வீழ்த்துது, திருப்பி நான் அதுலேருந்து எந்திரிச்சு வர்றதுக்கு இல்லை, அதுக்கு மறுபடிக்கும் அவ்வளவு காலம் மெனக்கிட வேண்டியிருக்கு. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு பொருளாதார தடை, அதை தாண்டி நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டு 35 படத்தை பார்த்துருக்காங்க. இதுக்கான ஒரு அடையாளம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. எல்லாரும் பேசும்போது இந்த படத்தில் எதை எடுக்கிறதுன்னு தெரியல, எல்லார்ட்டையும் நான் கற்றுக்கிட்டேன்னு சொன்னதை நீங்கள் வெற்றி அடைஞ்ச அடையாளம். எல்லாரும் நிறைய பேர் சொன்னாங்க, நாங்கள் இவங்ககிட்ட நிறைய கற்றுக்கிட்டோம்னு. அதுதான் லைஃப். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடமும் ஒவ்வொருத்தரையும் நம்ம ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டே இருப்போம். எனக்கு இன்றைக்கி என்கிட்ட அசிஸ்டன்டேட்டராக இருக்கவங்க, என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க ரைட்டர்ஸ் எல்லார்ட்டையுமே நான் ஏதோ ஒரு விஷயம் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். கற்றுக்கிறது தான் லைஃப். அப்போ கற்றுக்கிறது தான் லைஃப், எக்ஸ்பீரியன்ஸ் தான் லைஃப்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த வெற்றி தோல்வி உங்களை பாதிக்காது. ஸோ உங்களுக்கெல்லாம் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நீங்கள் பயப்படாதீங்க, எப்படி வந்துட முடியும், யார்கிட்ட போய் இப்போ இந்த ஷார்ட் ஃபிலிமாக காமிப்போம், எத்தனை ப்ரொடியூசர் நமக்கு தயாராக இருக்காங்க, எத்தனை விண்டோ ஓப்பனாக இருக்குது, எத்தனை டோர் நம்மளுக்கு திறந்து உட்கார வைக்கும், பயப்படாதீங்க. இதெல்லாம் இன்னும் ஒரு 10 வருஷம் தான். 10 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாயிரும். நீங்கள் இந்த பிளாட்ஃபார்மில் இப்போ எடுக்கிற படத்தை தூக்கி போட்டுட்டீங்கன்னா உலகத்தில் இருக்க எல்லாரும் பார்க்க போகிறான். அந்த படம் உங்களை அடையாளம் காட்டு இந்த உலகத்துக்கு. இன்றைக்கி நம்மளை அடையாளம் காட்டுறதுக்கு ஒரு ப்ரொடியூசர் தேவைப்படுறாங்க, நம்மளை அங்கீகரிக்கிறதுக்கு ஒரு நடிகர் தேவைப்படுறாங்க. இன்னும் 10 வருஷம் கழிச்சு அது இருக்காது. இந்த பிளாட்ஃபார்ம் மாறும். டிஜிட்டல் என்றைக்குமே நான் சொல்கிறேன், நம்மளோட நெருக்கடி காலத்தில் 10 பேருக்கு உதவுற சினிமாவை 1000 பேருக்கு உதவுறதா மாத்திரம் தான் டிஜிட்டல் யுகம். அப்படி தான் மாற்றுச்சு. அப்படி தான் நமக்கு இன்றைக்கி வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்லேருந்து எல்லாமே கொண்டு வந்துட்டோம். திரையரங்கம் கிடைக்கலன்னு கவலைப்பட்டவங்களுக்கு வேறு வேறு பிளாட்ஃபார்ம் வந்துருச்சு. இப்போ ஓடிடி நம்ம டார்கெட் பண்ணுறானா, இது மட்டும் தான் வாங்குவேன்னு சொல்கிறானா, கவலையப்படாத, அதை உடச்சிட்டு இன்னொரு பிளாட்ஃபார்ம் வரும். விஞ்ஞானம் என்றைக்குமே நம்மளை கை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த விஞ்ஞானத்தை நம்ம மதிக்கிற வரைக்கும். அதனால் யாரும் இங்கே யாரையும் வீழ்த்திட முடியாது, யாரையும் இங்கே காலவாரி விட்டுற முடியாது. நம்மளால் முன்னேற முடியும் நம்ம திறமையினால. ஒன்று தான், நீங்கள் ஒரு வரியில் உங்கள் படத்தை பற்றி சொல்ல தெரியும். ஒரு இறந்து போன காதலிக்கு அந்த சாவை அவனே அறிவிச்சான் சார் ஊருக்கு பரங்குளமா, அவ்வளோதான் பாரதி கண்ணம்மா. ரைட், நம்ம ஊர்லேயே பிழைக்க முடியும் சார், அவ்வளோதான் வெற்றி கிடுவிட்டு. காதலை தாண்டி வாழ்க்கை அற்புதமானது சார், அதான் ஆட்டோகிராஃப். அப்பான்ற ஒரு அற்புதமான ஜீவன் சார், அதான் தவமாய் தவமன். காதல் அழகானது சார், அது இப்போ இல்லை சார், அவ்வளோதான் பொக்கிஷம். ஸோ இந்த ஒரு வரி படம் பார்த்துட்டு போகும்போது என் மண்டையில் உரைக்கணும். இப்போ உங்கள் ஷார்ட் ஃபிலிம் பார்த்தோம்னா அதில் என்ன அந்த ஒரு வரி, அதுதான் உங்களோட அட்ரஸாக மாறும்.
ஸோ நீங்கள் ஒரு முதல்ல ஒரு இலக்கு உங்கள் கதையில் டேக்அவே பாயிண்ட் என்ன, அது 5 நிமிஷம் பார்த்தாலும் சரி 50 நிமிஷம் பார்த்தாலும் சரி, எந்த பாயிண்ட் என்னை அந்த டைரக்டர் திரும்ப பார்க்க வைக்கும். நான் இவ்வளோ தூரம் எல்லாரும் பேசினாங்க, எல்லாரும் படங்களையும் நான் பார்த்துருக்கேன். ஈவன் குற்றம் கடிதல் நான் கூப்பிட்டு சார் அவர் சொன்னார் என் படம் பொற்காலத்தை 2 கிலோமீட்டர் போய் பார்த்தேன்னு சொன்னார், 2 மணி நேரம் ஓடி. அதுக்கப்புறம் மாயக்கண்ணடியை பற்றி பேசினாங்க. ஆனால் நான் குற்றம் கடிதல் பார்க்கும்போது எனக்கு வியப்பாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த படம். அவரை கூப்பிட்டு நான் பாராட்டியிருக்கேன், பேசியிருக்கேன், அவர்கிட்ட பேசியிருக்கேன், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அப்போ என்னன்னா இதுதான் சுழற்சி தானே. என்னை பார்த்து எங்கள் அப்பா பெருமைப்பட்டான், நான் என் பிள்ளைகளை பார்த்து பெருமைப்பட்டு தான் ஆகணும், அவ்வளோதான் அது. ஸோ அதனால் நீங்கள் எல்லாரும் நாளைக்கு திறமையான இயக்குனர்களாக திறமையான எழுத்தாளர்களாக எங்கேயோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு புத்தகங்களில் ஏதோ ஒரு பிளாட்ஃபார்மில் பாராட்டப்பட்டு தான் இருப்பீங்க. அதனால் கவலைப்படாதீங்க. இந்த 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 இடத்துக்கு வந்ததுக்கு காரணம் வந்து எல்லாரும் சொன்னது மாதிரி சக்தி தான். அவர் வந்து ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், முதல் உங்கள் ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் என்னை கூப்பிட்டீங்க. நான் வந்து அப்போ அடிபட்டுருந்துச்சா உங்களுக்கு? அப்போ ஆனால் முடியாமல் இருந்தீங்க. நீங்கள் ஏதோ ஒரு உடம்பு சரியில்லாமல் இருந்தீங்க. அந்த உடம்பு சரியில்லாதோட அந்த ஃபங்க்ஷன் இங்கே சாத்தம்கிட்ட ஏதோ ஒரு இடத்துல நடந்தது. கரெக்ட். அங்கே நான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது கூப்பிட்டுருந்தாரு. அதுக்கப்புறம் நான் அவரை சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கல. பட் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் 10 வருஷத்துல இவ்வளோ பெரிய வளர்ச்சியாக இப்படி ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்கி கொடுத்து நீங்கள் வாங்க உங்கள் படங்களை காமிங்கன்னு சொல்கிறது வந்து அது ஒரு சர்வீஸ். அந்த சேவைக்கு சக்திக்கு தான் நம்ம எல்லாருமே நல்ல கைத்தட்டல் கொடுக்கணும். இந்த மாதிரி அவருக்கு தொடர்ந்து பண்ணுறதுக்கான என்கரேஜ்மெண்ட் அப்போ தான் கிடைக்கும். இன்னொன்று சொல்கிறேன் சக்தி, நீங்கள் இப்போ இந்த 35 பேரில் 3 பேருக்கு பரிசு கொடுக்குறீங்க, அவங்க வந்து வாங்கிட்டு சந்தோஷமாக இருந்துருவாங்க. 35 பேருக்கு அங்கீகாரம் கிடைச்சதுன்றது ஓகே, இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுது. பட் நீங்கள் ஒரு யூடியூப் பிளாட்ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணலாம். கண்டஸ்டான இந்த படங்கள் மட்டும் இல்லாமல் இன்னும் நம்ம மக்கள் எங்கெல்லாம் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறாங்களோ அதெல்லாம் ஒரு யூடியூப்பில் போடுங்க. ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த சேனலில் இப்போயே உங்கள் படங்களை பூரா அதில் அப்லோட் பண்ணுங்கள். அந்த படங்களில் கிடைக்கிற பாயிண்ட்டு, அந்த கிடைக்கிற கமெண்ட்ஸு, அதெல்லாம் உங்களையும் சரி பண்ணும், உங்கள் வாழ்க்கையும் சரி பண்ணும், உங்களுக்கான பாதையும் ஓப்பன் பண்ணி கொடுக்கும். யாரோ ஒரு ப்ரொடியூசர் பார்க்கலாம், யாரோ ஒருத்தர் பார்த்துக்கலாம். அப்போ உங்களுக்கு அந்த ஷார்ட் ஃபிலிமை வச்சு நீங்கள் அடையாளப்படுத்தப்படுவீங்க. சும்மா எடுத்து கையிலே வச்சுட்டு எத்தனை ஆஃபீஸுக்கு போய் எத்தனை டேரக்டர்கிட்ட இல்லை எத்தனை ஹீரோட்ட காமிப்பீங்க. அதை தாண்டி ஒரு அங்கீகாரம் பார்க்குறவங்க பப்ளிக். இன்றைக்கி எனக்கு வந்து திருமணம் படம் சுமாராக தான் போச்சு. ஆனால் நான் அப்பப்போ என்னோட ப்ரொடியூசருக்கு ஃபோன் பண்ணுவார், சார் அந்த கீழே கமெண்ட் படிச்சப்பா கிட்டத்தட்ட 716 கமெண்ட் இருக்குது, 716 கமெண்ட் பாசிட்டிவாக இருக்குது, ஆனால் அது கூட ஓடல. அது என்ன காரணம்? அப்போ அந்த இடைவெளின்றது நம்மளோட விஷயம் இல்லை. இடைவெளின்றது காலத்தோட பிரச்சனை. அதுக்கு ஒரு மாற்றம் தேவைப்படுது. அந்த மாற்றத்துக்கு இடையில நம்ம நசிக்கிடுவோம், கரூரில் நம்ம நசிக்கின மாதிரி. அதனால் அத்தனை பேர் படிச்சு போயிட்டான், ஒரு 40 பேர் தான் செத்து போயிட்டான். அது மாதிரி நம்ம அந்த இதில் மாட்டிக்கிட்டு செத்து போயிட்டு இருக்க எக்ஸ்டென்ட் டைரக்டர்ஸ் நிறைய பேர். ஆனால் அதை தாண்டி நம்ம வரணும். ஸோ அதை தாண்டி நம்ம கொண்டு வரணும். அதுக்கு நம்மக்கிட்ட கிடைக்கிற வாய்ப்புகள், விஞ்ஞானம் எல்லாத்தையும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கொடுக்குது. அந்த இதை பூரா நீங்கள் பயன்படுத்துங்க. இதுலேருந்து தனித்தனியாக யூடியூப் சேனலில் பண்ணுமா போடுங்க. இந்த தனி யூடியூப் நான் சொன்னேன்ல 10 வருஷம் கழிச்சு ஒரு பிளாட்ஃபார்ம் இண்டிவிஜுவலாக இப்போ நான் என் படத்தை, என்னோட கிரியேஷன்ஸை, என்னோட கவிதைகளை, என்னோட ஃபோட்டோக்களை நான் மட்டும் ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணி அதில் போட்டுக்க முடியும். சேரன் படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதை பார்ப்பாங்க. அப்படி ஒரு டிக்கெட் ஓப்பன் ஆகிடும். அப்போ நீங்களாம் நாளைக்கு பெரிய ஆளாகும் போது அந்த எனக்கு கிடைக்கிற பிளாட்ஃபார்ம் நான் என்ன பண்ணுவேன், அதில் பேஜஸ் ஓப்பன் பண்ணி இது கருணாகரன் பேஜ், இது சுவாமிநாதன் பேஜ், இது திலகவதி பேஜ்னு வச்சுருக்கேன். அப்போ நீங்கள் அதை போட்டுக்கலாம் பிரபலம் ஆகிற வரைக்கும். நீங்கள் பிரபலம் ஆனால் உங்களுக்கு ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்துட போகுது. ஓடிடி பிளாட்ஃபார்ம் அவங்க கையில் மட்டும்தான் இருக்குல்ல, நாளைக்கு நம்ம கையிலே வரும். ஸோ அப்போ நம்ம அதை யூஸ் பண்ண கற்றுக்கணும். அவ்வளோதான். எப்போவுமே தன்னம்பிக்கையை விட்டுறேன். நானும் எனக்கு இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு, இவ்வளோ வருஷம் ஓடிட்டேன். இருந்தாலும் என்னோட ஹோப் நான் விட்டதே கிடையாது. இன்னும் நான் 20 படம் பண்ணுவேன்ற ஹோப்போடு தான் தரேன் நான். ஏன்னா அதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாகணும், உங்கள் எல்லாருக்கும் அதை அடையணும், நீங்கள் எல்லாரும் ஜெயிக்கணும். ஜெயிக்கும் போது இல்லை, அன்னைக்கு இந்த டைரக்டர் வந்து இந்த மேடையில் பார்க்கும்போது நான் பார்த்தேன் சார் என் படத்தை சார் நீங்கள் பாருன்னு சொன்னால் எனக்கு சந்தோஷம். ஏன்னா இது உங்கள் ஒருத்தரோட கனவு இல்லை. பாருங்க, ஒரு அப்பா வந்திருக்காரு, கூட ஒரு பொண்ணு வந்திருக்கு. நாளைக்கு இந்த நிகழ்ச்சி வீடியோ எடுத்து போய் வீட்டில் காமிப்பீங்க, உங்கள் மனைவி கண்ணில் ஒரு சந்தோஷம் வரும், உங்கள் பையன் கையில் ஒரு சந்தோஷம் வரும். அவங்க எல்லாரு கனவையும் சேர்த்து நீங்கள் சுமக்குறீங்க. அப்போ நீங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும். காம்ப்ரமைஸே கிடையாது. காம்ப்ரமைஸ் ஆகவே கூடாது. ஜெயிக்கணும், அவ்வளோதான். அதுக்கு என்ன வழியோ அதை மட்டும் தேடுங்க, நடக்கும். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக